குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். Good morning. அட்டென்ஷன் எடுத்துட்டியாடா? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். சாந்தி, கிரிஜா, அனிதா, மாலா இவங்க 4 பேரும் இன்னும் வரல. ஏண்டா சைக்கிள காணா எதுலடா வந்த? பஸ்ல தான். நான் என்ன அரசியல்வாதியா யானை மேல வரதுக்கு? இவ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நேர்கோடா இருக்கா. தும்பு துணியை எல்லாரும் எப்படி இஸ்திரி போடுவாங்க? டேபிள் மேல போட்டு. இவ துணியை உடம்புல போட்டு இஸ்திரி போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கா. அதான் நடமாடு மாவின். இந்த பேர் நல்லா இருக்கு. அனிதா, சண்டே இஸ் லாங்கர் தென் மண்டே. பொறுக்கிங்க. நாம வச்சிருக்க ரகசிய கோட்லாம் இவங்களுக்கு எப்படிதான் தெரியுதோ? அவங்க தான் கிண்டல் பண்ணுவாங்க தெரியல. அப்புறம் எப்படி போட்டு வரேன்? என்னடி செய்யுது? எங்க அம்மாவுக்கு நாகரிகம் தெரிஞ்சிருச்சு. என்னோட பிராவெல்லாம் எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க. அதனாலதான் உனக்கு லூஸ் ஆயிடுதா? ஹாய் சிவா. ஹாய். நம்ம மணவாளன்னா அவன் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். சாதாரணமா காருக்கு தான் டிரைவர் வைப்பாங்க. இவன் பைக்குக்கே டிரைவர் வச்சிருக்கான். சிவா தான் டிரைவர். என்ன கிண்டல் பண்றது இருக்கட்டும், வாங்க கிளாஸுக்கு போவோம். என்ன சொன்ன? கிளாஸுக்கு போவோம். நடமாட மாவின் அது இதுன்னு செல்ல பேர் வைக்கிறாங்க. வர வர கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போற போக பார்த்தா இனிமே நம்ம காலேஜுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னியோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏன்பா நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏன்பா தும்பு தாய்மொழி தமிழ்ல 100க்கு 3 மார்க் வாங்கிடு. சிரிப்பு வேண்டியிருக்கா? சிரிப்பு. சேர சோழ பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனின்னு எழுதுற. இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறயா? சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா, உன் தூண்டுதல்னால தான் இது மாதிரி நடக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் ஒண்ணு பேசாத. தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேலை? ஒரு வாரம் கழிச்சு வா. கெட் அவுட். என்னடா ஆச்சு? வாடா சிவா, ஒரு வாரமா உன்னை பார்க்காம பொழுதே போகல. நாம பிரிஞ்சது காரணம் இந்த பொண்ணுங்க தானே. இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேசக்கூடாதுன்னு கர்ச்சிப்ப வாயில கட்டிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். பாய்ஸ் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. வர வர காலேஜுக்கு வரதுக்கே போர் அடிக்குது. ஆமாடி, அவ நம்மள கிண்டல் பண்ணால அதுல ஒரு தனி சுகம் இருந்தது. எல்லாம் சைலண்டா இருக்கறதுனால ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த கீதாவால வந்ததுதான். உடனே போய் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனும்னு யார் நினைச்சா? என்ன செய்யறதுன்னு தெரியல. வாங்கடி போய் மன்னிப்பு கேட்டு பழையபடி கலக்கலன்னு இருப்போம். ப்ளீஸ் எங்களை கண்ணை திறந்து பார்க்க கூடாதா? நீங்க எல்லாம் எங்களை பார்க்காதனால இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? நாங்க ரசிச்சு பார்க்கத்தான் உங்களுக்கு அழகே இருக்கு. இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சந்தோஷமா இருக்க போறோம்? படிப்பு முடிஞ்சு எங்களுக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு பிரச்சனை வந்துட போகுது. இருக்கிற கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா எதுக்கு எடுத்தாலும் மேல இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே? தலைவரே, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். சரி, நம்ம பழையபடி ஜாலியா இருப்போம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். நீங்க யாரும் அந்த கீதா கிட்ட பேசக்கூடாது. சரி. சிதம்பரம், எனக்கு செல்ல பேர் வை. எங்களை கிண்டல் பண்ணுங்க ப்ளீஸ். நான்சென்ஸ். ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி கத்துறீங்க? காட்டு மிராண்டியா? ஆமா, நாங்க காட்டு மிராண்டி தான். சிவா, என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சது ஏன் தப்புதான். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீங்களாவது என் கூட பேசக்கூடாதா? ஏய், என்ன இது? இந்த விஷயத்தை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு உன் கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஒரு தமாஷுக்கு தான். உங்களுக்கு வேணா தமாஷா இருக்கலாம். ஆனா நான் அனாதை மாதிரி ஆயிட்டேன். ஏய், வாட் இஸ் திஸ்? ஐ அம் சாரி. நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பேன்னு. அழக்கூடாது. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி, எல்லாரும் வந்தாச்சா? உஷாவை தவிர எல்லாரும் வந்தாச்சு சார்.
உருட்டுருவ உட்கார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறனா கண்ணா? இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என்ன என் குரல்ல பேசவா? ஆ. தும்பு உன் காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார். கொஞ்சம் கூட புதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கிறியா? நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு? அக்டோபர் 2 கள்ளு கடை, சாராய கடை, ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார். வெரி குட். காஸ் கேன்சல். நல்ல வேலை. நாளைக்கு கடை லீவுங்கிறத ஞாபகம் இன்னைக்கே வாங்கிடணும். ஐயா டேய் மாலா வர்றடா. ஏண்டா நேத்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கல? ஆமாண்டா, இன்னைக்கு நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இனிமே லவ் லெட்டர் எழுதுறதா இருந்தா தமிழ்லயே எழுது. இங்கிலீஷ்ல எழுதி ஒரே தப்பு தவறுமா இருக்கு. லவ் ஸ்பெல்லிங் LOVY இல்ல. டேய் லவ் கூட ஸ்பெல்லிங் தெரியாது? LOVI லவ். அறிவு களஞ்சியங்களா? லவ்க்கு ஸ்பெல்லிங் LOVE. பாப்பா கோச்சுக்காதீங்க. என்ன பண்றது, நாங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஹாய் சிவா. ஹாய். என்னடா அது சிவா ஒண்ணும் பேசாம போறான்? கீதா ஏதோ வலை விரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ விரிச்ச வலையில பய சிக்கிட்டான். என்னது மறுபடியும் சிவா கீதா கால்ல விட போறானா? இதை எதிர்த்து நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். சும்மா இருடா. இப்பெல்லாம் சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தா 3ஆவது நாள் கொண்டு ஆஸ்பத்திரி சேர்த்துருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்றேன். கீதா, கீதா, என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பேசணும்னு தான் தெரியல. இத்தனை நாளா உன்னை பிடிக்காதனால பேசல. ஆனா இப்போ எல்லாத்தையும் விட உன்னை நேசிக்கிறதுனால பேச்சு வரல. நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வாட் நான்சென்ஸ்! ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு புத்தி வரலையே. எந்த தைரியத்துல கீதாவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கேன்? ச்சே, தமிழன் இறந்து விட்டான். கீதா, நீ இந்த லெட்டர் படிச்சு பாத்தியா? நான் ஏன் படிக்கணும்? பிரின்சிபாலே படிக்கட்டும். அப்படின்னா நீங்களே படிங்க சார். உன்னை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். முதல்ல படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார். ஆமா, முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன். அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும். என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாளத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால் நான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன். இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அன்புடன் சிவா. இந்த லெட்டரை படிக்காம நடவடிக்கை எடுத்திருந்தா மேல இடத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. இதான் கடைசி வாணி. இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. அப்படி போற லதா, லதா. வாங்க தம்பி. லதாவும் அக்காவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க ஏன் இழைச்சு போயிருக்கீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ளை அந்த குண்டா இருக்க முடியும்? வாங்க மாப்பிள்ள. என்ன வீட்டுல மீன் குழம்பா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பக்கத்துல வந்தால நாறுத. நாத்தம் ஏன் மேல இல்லீங்க, அவரு மேல. ஆமா, புதுசா என்ன நாடகம் போடுறீங்க? காமெடி நாடகம் போட்ட ஜனங்க சிலிப்பா சிலிச்சு போல் அடிச்சு போச்சு. அதனால தனித்தல நாடகம் போட போடும். இப்ப நடிச்சு காட்டுற பாலு. ராஜதுரை, என்னடா நடிச்சு காட்ட போற? வீல சிவாஜி. யாரவன்? வாஜியா? வீல சிவாஜி. உள்ள சிவாஜியா? சரியா சொல்லுங்க, வீல சிவாஜி. ஓ, பாவண்டா அந்த சிவாஜி. டே ராஜதுரை, முதல்ல தமிழ ஒழுங்கா பேச கத்துக்க, அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட போ. யாளுக்கு தமிழ் தெரியாது. ஐட்டா சிவாஜிக்கு மகுட சூட்டிக்க உரிமை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால அவரு கோச்சுக்கிட்டாரு. அது அப்படியே நடிச்சு காட்டல. கேளுங்க. மகுடம் சூட்டிக்கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? அதோ தோழா பொட்டிய முழசும் கூவிய படையும் எட்டிய பலியும் எழுதி நடக்க. டே ராஜதுரை, ஏண்டா இப்படி கொல்ற? சிவாஜி இப்படியா பேசிருப்பாரு? பின்ன எப்படி பேசியிருப்பாரு? நீங்க பேசி காட்டுங்களேன். அதோ தோர்னா கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பரியும் எழுந்து நடக்க.
அப்படி சொல்றா. கொட்டிய முளசும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுத்து நடக்கும். இதுதான் வீர சிவாஜி. இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள். ரயில் சிநேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் சிநேகம் இன்னையோட முடிய போகுது. இனிமே யார எங்க எப்ப சந்திக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில் அடிக்கடி சந்திப்போம். எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நாங்க 3 பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில தேர மாட்டோம். அதனால பரீட்சை எழுத அடிக்கடி இங்கதானே வந்தாகணும். சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்க எல்லார் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன். இது நடிப்பு இல்ல, உண்மை. கீதா, ஐ லவ் யூ. நான்சென்ஸ். எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூ அப்படி உன்னை பார்த்து சிவா சொன்னது தப்புதான். கீதா, நான் நிறைய காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன். ஃபேர்வெல் டே அன்னைக்கு தான் யாரை நேசிக்கிறாங்க தெரியுது. பிரிய போற நேரத்துல தான் தான் மனசுல இருக்க ஆசையை சொல்லுற தைரியமே வரும். ஒரு பொண்ணும் பையனும் மோத ஆரம்பிச்சா மோதல்னு ஆகி கடைசியா காதல்ல வந்து முடியும். சரி, இதெல்லாம் எதுக்கு? நல்ல யோசனை பண்ணி சொல்லு. சிவாவை காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண, அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். என்ன சொல்ற? நீ தயங்கல்ல இருந்தே தெரியுதுமா நீ சிவாவை விரும்புறன்னு. சிவா, அத்தனை பேர் முன்னாடி உங்க காதல சொன்னதுனாலதான் நான் கோவப்பட்டேன். தனிமேல என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. என்னன்னு சொல்லி தொலைக்க? இல்ல, எங்க ஆபீஸ் மேனேஜர் இன்னைக்கு வராரு. அவர் முன்னால என்கிட்ட அடங்கின மாதிரி. என்ன நடிப்பு தானே? காபி கொண்டாந்து கொடுத்தா போதும். என்ன சொன்னீங்க? இல்ல, ஏற்கனவே பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன். அதை கொண்டாந்து கொடுத்தா போதும். சரி சரி, 3 தடவை நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறேன். 4ஆவது தடவை ஏதாவது வேலை சொன்னீங்க நடக்கிறத வேற. மேனேஜர் வந்துட்டாரு. ஞாபகம் இருக்கட்டும், 3 தடவை. வாங்க 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 வாங்க. என் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். ஏதோ ஒரு சின்ன வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சேன். பெரிய பங்களாவாவில இருக்கு. இல்ல சார், இதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. நினைச்சேன். உங்க சம்பாத்தியத்துல இங்க கிடக்கிற ஒரு சோபா கூட வாங்க முடியாதே. சரி சரி, உட்காருங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு காபி போதும். ஏய் லதா, லதா, காபி கொண்டாடி. பொண்டாட்டிய ரொம்ப மிரட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார். இல்லன்னா இந்த காலத்து பொண்ணுங்க தலைமலை ஏறி உட்காந்துருவாளுங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். சாப்பிடுங்க சார். தேங்க்ஸ். சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஏண்டி இவ்வளவு நாளா காபி போடுற, எவ்வளவு சக்கரை போடுறன்னு தெரியாது? கொடுங்க. போய் சக்கரை போட்டு எடுத்துவாடி. நீங்க சுத்த மோசம். இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது? பாவம், அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டாட சொல்லுங்களேன். ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? போய் தண்ணி எடுத்துவாடி. அடடடடடா, என்ன கனிவு, என்ன பணிவு. இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான். அடடே, மறந்துட்டேன். எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது. கொஞ்சம் சுடுதண்ணியா கொண்டாட சொல்லுங்களேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நிலைமை சரியில்லை, நான் வர்றேன். சார், இருந்து கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு போங்க. ஐயோ, கூல்ட்ரிங்க் கொண்டாந்து என் தலையில போட்டு உடைச்சிருவாங்க. நான் வர்றேன். இருங்க சார். சார், அம்மா, நாளைக்கேவா ஊருக்கு போகணும்? இன்னும் 1 வாரம் கழிச்சு போக கூடாது? இல்ல கீதா, போகலன்னா வேலை கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடும். எப்படியும் 1 மாசத்துல வந்துடுறேன். 1 மாசத்துக்கு முன்னாலே வர முடியாதா? இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பேசியே வீணாக்கிடாத.
அம்மா நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிடா. கூடிய சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நீதான் கீதாவை நல்லபடியா பாத்துக்கணும். கவலைப்படாம போயிட்டு வா. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ரேகா இருக்கிறா, லதா இருக்கிறா, நான் இருக்கிறேன். நாங்க 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. அப்பா கிட்டே சொல்லிருக்கேன். நான் வரேன். வாங்கத்த உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். சரி, பையன் ஊருக்கு போட்டமேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா 2 பேரும் நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல, என் தாய் மாமா கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தைதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறேன். இங்க வா, இங்க வா. இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க? பவுனுன்னா பளபளன்னு இருக்கும்ல, அப்படியா? உங்க செயின் பவுனுன்னா என் செயினும் பவுனு தான். உங்களது கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான். என்னடி? சும்மா ரேகா, வெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா, நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்கமா. கொஞ்சம் நில்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன். ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு. என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு. நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு ஏன் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை என் மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி, தாமா. ஏமா என்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களைதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா, அம்மா என்ன அம்மா? மடிச்சு வை வா. சீக்கிரம். என்னங்க, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? என்ன புதுசா கதை விடுற? நான் எப்படி பாக்குறது? சரி, சொல்றத கேளுங்க. நான் வேற என்ன செய்யற சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக. ஐயோ, என்ன திமிர் பிடிச்சவளா இருக்கா. ரேகாவ, லத்தாவ, என்ன எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா செஞ்சா? ஆமாங்க. உங்க 3 பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாளா? ஆமாங்க. என்ன தைரியம் அவளுக்கு? கூப்பிடுங்க. கீதா, கீதா. ஏ கீதா, வாடிங்க. என்ன மாமா? என் பொண்டாட்டி, பொண்ணு, 2வது மருமக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. பதில் பேசாத. வாங்க. வாடிங்க. வந்துட்டா, நல்லா சொல்லுங்க. அம்மா, தாயே, நீ 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே. அம்மா கீதா, நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வம் மாணி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா. ஓ மூலியமா எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவ சாந்தி எங்கம்மா? இங்கதான் இருக்கு மாமா. சாந்தி, அந்த பிஸ்கெட் அடுமா. இந்தாங்க மாமா.
என் மூத்த மருமக பட்டியா இருக்கும்போது இத கொடுத்தேன். இப்ப நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு. வா, சாப்பிடு சாப்பிடு, பூரா சாப்பிடு சாப்பிடு. எதுக்கு சாக்லேட்? நீங்க என் பொண்டாட்டி மிரட்டினதா கேள்விப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் அந்த சாக்லேட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஆதி வராசக்தி. எனக்கு கொஞ்சம் தைரியம் வரதுக்கு வரம் கொடுங்க. என்ன மாப்பிள தனியாவா வந்திருக்கீங்க? அங்க வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? இல்ல லதா ஒரு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துருக்கா. அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்துல வந்து மாட்டிட்டாங்க அப்பா. ஆமா, அத்தைக்கு சாக்லேட் தரல? சாக்லேட்டா? என்ன விஷயம்? சும்மா பயப்படாம சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க பாட்டியாவ போறீங்க. இது என்ன புடுக்கொலப்பா? அப்படியா? இதுக்கு போய் இப்படி தயங்குனீங்களே. இப்பவே என் ராசாத்தி லதா போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க அத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல. பேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா? வயசானாலும் பாட்டி தானே. போஸ்ட். இங்க கீதா யாருமா? மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க. வேணாமா, இந்த 5 ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா? அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்கவுங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை இப்படி கொடு. அப்படியே தராம என்றா? இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதி தான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே. நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன். ஐயோ, எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல. எங்க இந்த சாந்தி? இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கியே. சாந்தி, சாந்தி, இத படிச்சிட்டு இதோ வந்துடுறேன். அக்கா, அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க. வேண்டாம் கீதா, ப்ளீஸ். இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி 10 இன்னும் என் ரூம பெருக்கல. 10 மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்பம், உங்க ரூம நீங்களே பெருக்கிக்கங்க. என்னது? என் ரூம நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி. ஏன்னா மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதா? அப்ப நீ ஒரு வேலை செய். 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து ஒரு ரூம பெருக்க சொல்லு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். எதுக்காக ரேகா வீட்டை பெருக்கணும்? அவ புருஷ மாச செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். ஓ, அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்றேன், அப்படிதானே? ஆமா. அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன். வீட்டை மட்டும் இல்ல, தெருவையும் சேர்த்தியம் பொஞ்சாதி தான் கூட்டணும். அத்தை, எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது. வேண்டாமா? நம்மாடு அந்த தொடப்பக்கட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பெருக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. வா ரேகா, உன் ரூம நான் பெருக்கிறேன். அக்கா போதும் கீதா, எதுவும் பேசாத. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் சீக்கிரமா நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம். 1 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி. என்ன சினிமா கத்த போறீங்க? மாமியாரா மருமகளா? அத்தை, மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை. உனக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடிட்டு சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலை ஆகட்டும்.
அக்கா அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏன் கீதா? கொடுங்கண்ணா. அத்தை, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்ல அத்தை, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லல அத்தை. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம், ஒல்லி ஆவறதா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நெஞ்சில் ஓவியம்மா. என்னம்மா கீதா, உன் புருஷன் எப்படி இழுக்கலாம்? அவனுக்கு வேலை கீழே கிடைச்சதா? பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போடுற, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்த. என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயிலுரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா? அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பாஞ்சாலி எழுந்தாதான் மூடு வழும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். ஐயோ ஐயோ, என்னை யாராவது வந்து காப்பாத்துங்க. என்னை விடு. யாரும் வர மாட்டார்கள். என்னை காப்பாத்துங்க, வீட்ல யாருமே இல்லையா? விடுங்க அம்மா. யோ, அந்த பொண்ண என்னையா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்ள, நாடகத்துக்கு ஒத்திக பார்க்கலே. இல்ல, இவன் போய் சொல்றான். நான் ரூம்ல தனியா இருக்கும்போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணோம். என்ன தைரியம்டா உனக்கு? மாப்ள, நாடகம் ஒத்திக பார்த்த மாப்ள. உன்னை வீட்டுல வச்சு சோறு போட்டாங்க பாரு. சத்தியமா மாப்ள, நாடகத்துக்கு ஒத்திக பார்த்த மாப்ள. இல்ல, இவன் போய் என்னடா சொல்றான். இல்ல சொல்ல? வலிக்குது மாப்ள. ஐயோ, டேய், அடிக்காத மாப்ள. ஐயோ, அடிக்காத மாப்ள. ஏண்டா மாமா அடிக்கிற? மாமனா மாமா, இவனை கண்டத்தனமா வெட்டணும். எதுக்குடா? இந்த வீட்டு மருமக கிட்ட தப்பா நடந்தத பார்த்தா. அட பாவி, ஏமா போடா வெளிய. அடிக்காதக்கா. இனிமே மூஞ்சிலே முழிக்காத, நன்றி கெட்ட நாய். வசந்த், ஆ? ரேகாக்கு வேற ஒண்ணும் ஆயிடலையே? ரேகாவா? அம்மா, அவன் கீதா கிட்ட தப்பா நடந்துட்டான். எல்லாம் உன் நாடகம் தானா? அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னையும் அடிச்சு துரத்த வைக்கிறேன்.